ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போது சிக்மங்களூர் ட்ரிப் பற்றி தான். ஆக்சுவலாக சிக்மங்களூர் எப்படிலாம் இருக்குது நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக சென்னை டு சிக்மங்களூருக்கு டேரெக்டாக ட்ரெயின் சென்ட்ரலேருந்து இல்லை, பட் ஆனால் கடூர் வரையும் போகலாம். கடூர் வரையும் போயிட்டோன்னா அங்கேருந்து நீங்கள் கேப் இல்லை ஜீப் மாதிரி ஏதாச்சும் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப்டின்னு சைடாக இருக்கும். ஏன்னா ஜீப் வந்து அங்கே இருக்கிறதுலே எல்லாம் லோக்கல் ஏரியா பசங்க நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் டே 1 வந்து முள்ளங்கிரி அபிபி பால்ஸ் ஜெட் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அபிபி பால்ஸ் பார்ப்போம். ஏன்னா கடூர்லேருந்து ஏர்லியாக இருக்கிறது அபிபி பால்ஸ். பட் இது பேர் பர்சனுக்கு 600 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் போகிற ஜீப்பில் போகிற ட்ரெக்கிங்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்டாக இந்த ஃபால்ஸ் பார்க்க தான் ஃபோட்டோ சின்னதாக தெரியும், ஆனால் இருக்கிற பெரிய ஃபால்ஸ் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜெட் பாயிண்ட் வந்து அபிபி பால்ஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும். பட் ஆனால் இது ட்ரெக்கிங்கும் உங்களுக்கு சரியான இடம். ஏன்னா ட்ரெக்கிங் இதில் போனீங்கன்னா இதில் இருக்கிற காற்று, இதில் இருக்கிற மேகம், பட் ட்ரெக்கிங் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது தான் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் பிளேஸ் முள்ளங்கிரி ஹில்ஸ். வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பட் செம்மையாக இருக்கும். இருக்கிறதுல சிக்மங்களூர்ல இருக்கிற பெஸ்ட்டு பிளேஸ்னால் இது முள்ளங்கிரி தான். ஏன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். சிக்மங்களூர் போகிறவங்க இது ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதில் இருக்கிற நீங்கள் ஈவினிங் போனால் சன்செட்டும், மார்னிங் போனால் இதில் இருக்கிற மேகமும் வேறு லெவலுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி நம்ம டே டு டே சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.